அவங்க வீழ்த்தணும்னு சொல்லுவாங்க ஐயா. நான் சொல்றது எனக்கு பரம்பரை பகை. நாங்க செய்யறது ஒரு தேசிய இனப்பகை. நாங்க நீண்ட காலமா எல்லாத்தையும் தொலைச்சு நிக்கிற ஒரு இனக்கூட்டம். அவங்க சொல்றது அவங்க சும்மா தேர்தல் நேரத்துக்கு சொல்லுவாங்க. அவங்க திடீர்னு ஐயா கருணாநிதி சிலையில் போய் நினைவிடத்தில் போய் வணக்கம் போடுவாங்க, 100 ரூபாய் காசை வெளியிடுவாங்க, சும்மா பேசுவாங்க. அவங்க இதே பிஜேபி இந்த திமுக தயவுல 5 ஆண்டு ஆட்சியை நடத்தினவங்க தானே. இப்ப கூட திமுகவோட நட்பு பாராட்டி எல்லா மாநில முதல்வருமையிலையும் அமலாக்கத்துறை சோதனையை செஞ்சிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிருந்திருக்கு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த தலைவர் அந்த ஜார்க்கண்ட் மாநில முதல்வரை சிறைப்படுத்தியிருக்கு. எல்லாம் செய்து சந்திரசேகர ராவ் மகன் மேல வழக்கு போட்டிருக்கு. ஆனா இந்த திமுக ஆட்சியாளர்கள் குடும்பத்து மேல எதுவுமே பாயலையே. காரணம் என்ன? ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஐயா 2 பேர் தயவுல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இதுல யாராவது ஒருத்தர் வெளியில போனா 22 உறுப்பினரோட உள்ள போவார். நடக்குமா நடக்காதா? அதுதான் பேச்சுப்பார். அதுக்காக அவங்க அப்படியே எல்லாம் நம்ம பார்க்காததா. அந்த காலத்துல இருந்து இதே நாடகம் தான் நடக்குது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல கடுமையான விமர்சனங்கள் நீதிபதியில் அரசு மேலையும் கமிஷனர் அருண்மொழி வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க அது நியாயமானதுதான். இப்ப நீங்க நம்ம இப்படி பார்ப்போம். முதல்ல என்கிட்ட கேட்கும்போது 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் தான் நீங்க இது பண்ணிருக்கீங்க. அதுல அவங்க சொல்றத பாருங்க. அவரு இந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போடணும்? ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல ஒரு வளாகத்துக்குள்ள போனாரு, பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போறாரு. அவர் ஏன் அதை ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருக்காரு? ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாரு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவர் சொன்னாரு. அப்ப அவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்க நம்புறீங்களா? எப்படி ஒருத்தரே ஒரு பெண்ணை அவ்வளவு பெரிய இதுல வலுக்கட்டாயமா ஒரு வன்புணர்வு செஞ்சிருக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் நோக்கி யோசிக்கணும்ல. சரி, அப்ப ஏரோப்ளேன் மோட் இருக்கும்போது நீங்க எப்படி அவரை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அங்க ஏன் கண்காணிப்பு கருவி இல்லை? இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ள இத்தனை மாணவர்கள் படிக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு கருவி இல்லை, அப்படின்னு கண்காணிப்பு கருவி இல்லைன்னா அது வேலை செய்யலைங்கிறீங்க. எல்லா இடத்துலயும் வேலை செய்யல. சிறைக்குள்ள தூக்குல தொங்கின ராம்குமார் அது வேலை செய்யல. அந்த தொடர்வண்டி நிலையத்தில் அந்த பொண்ணை வெட்டி கொள்ளும்போது அந்த இடத்துல இருக்க சிசிடிவி வேலை செய்யல. வேற எங்கெங்க வேலை கொடநாடு கொலையில அந்த இடத்துல வேலை செய்யல. இப்ப எங்கெங்க இருக்கோ அது உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் அது வேலை செய்யாம நின்னுக்குறதே. அது எப்படி? அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா? எப்படி என்ன கணக்குது சொல்லுங்க? அது வேலை செய்யலன்றீங்க. இத்தனை முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது, எஃப்ஐஆர் வரும்போது அந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாது? அவளை பற்றிய தற்குறிப்புகள், அவங்க குடும்பத்தை பற்றியதெல்லாம் எப்படி அதுல வருது? இது எப்படி பார்க்கணும்? அவன் கொடுமையா வன்புணர்வு செஞ்சதை விட இது பெரிய வன்புணர்வு, பெரிய பலாத்காரமா இருக்குது. இதை போய் வெளியில சொல்லி அந்த பொண்ணை வெளியில தலை காட்ட முடியாம அவளை மொத்தமாவே வாழ்க்கையை சிதைச்சு போட்டா எப்படி? நீதிமன்றம் கேட்கறதுல முழுக்க நியாயம் இருக்குது, சரியா இருக்குது. அதுக்கு அரசு பொறுப்பே இருக்கணும்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.